மட்டக்களப்பு திராய்மடு மற்றும் பாலை மீன்மடு பகுதியில் கால்நடை வளர்ப்பாளர்களின் மாட்டுப்பட்டிகளில் உள்ள 40 மாடுகளை இதுவரை திருடர்கள் திருடி சென்று இறைச்சியாக்கியுள்ளனர். எனவே இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுபவர்களை பிடித்து தருபவர்களுக்கு 25,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று பொதுமக்களிடம் பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கால்நடை வளர்ப்பு பண்ணையாளரும் வர்த்தகருமான மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கால்நடை வளர்ப்பு பண்ணையாளரும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான அந்தனிசில் ராஜ்குமார் கலந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்தார். குறித்த பிரதேசங்களில் பதிவு செய்யப்பட்ட 15 பேருக்கு மேற்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் மாடு மற்றும் ஆடுகளை ஜீவனோபாய தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த பகுதிகளில் நள்ளிரவில் திருடர்கள் மாடுகள் ஆடுகளை திருடி சென்று ஏறாவூர் பகுதிகளுக்கு கொண்டு சென்று அதனை வெட்டி இறைச்சியாக்கி வருகின்றனர். இவ்வாறு மாடுகள் திருடப்படுவதால் கால்நடை வளர்ப்பு மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த திருட்டில் ஈடுபடுபவர்களை கண்டால் அவர்களை பிடித்து தருபவர்களுக்கு சன்மானமாக 25,000 ரூபாய் பணம் வழங்கப்படும் என்று பாதிக்கப்பட்ட பண்ணையாளர்கள் அறிவித்துள்ளனர்.